வணக்கம். இலங்கைக்கு வரும்போதெல்லாம் யாழ்ப்பாணத்தை பார்ப்பது எங்களுக்கு மன நிறைவு தருகிற ஒரு நிகழ்வு. அங்கே பேசுகிற தமிழ் எங்கள் காதுகளில் கொஞ்சி விளையாடும். அந்த ஊரில் இளம் பிள்ளைகள் நிறைய பேர் பேச்சாளர்களாக வளர்ந்து வருகிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேச்சாளர்களுக்கு அவர்கள் சரியான சவாலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளம் பேச்சாளர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு டான் டிவி நடத்துகிற நிகழ்ச்சி தான் சொற்சமர். இந்த நிகழ்ச்சியை திரு லலிசன் அவர்கள் திறம்பட செய்து வருகிறார். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பங்கேற்க வைங்க. பெற்றோரும் ஆசிரியரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தாங்க. அதை விட மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த எல்லாரது முயற்சியாலும் ஆதரவாலும் அந்த நிகழ்ச்சி சிறந்து விளங்க வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் புலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே யாழ்ப்பாணத்தின் வலிகாமத்தின் புகழ்பூத்த 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். அருணாசல உடையாரால் அளவட்டி மண்ணிற்கென ஈந்து வந்தளிக்கப்பட்ட பாடசாலை அளவட்டி அருணோதய கல்லூரி. அதைப்போல அருளம்பல நாவலரால் வட்டுக்கோட்டை மண்ணிலே தொடக்கப்பெற்ற பாடசாலை வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. 2 பாடசாலைகளும் இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பெருமைக்குரிய பாடசாலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பாடசாலை சார்ந்த மாணவ செல்வங்களை சொற்சமர் களத்திற்கு வரவேற்பதில் நாங்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி பாடசாலை பிள்ளைகள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகிற அன்பு உள்ளங்களையும் நாங்கள் ஒரு கணம் நன்றியோடு நினைவில் கொள்ள வேண்டும். வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் காரைநகர் மண் பெற்றெடுத்த செல்வர் கல்வி காருணியன் ESP நாகரத்தினம் ஐயா பாடசாலைகளிலே இந்த விவாத மன்றம் சிறப்புற ஓங்க வேண்டும் என்பதை நாடி ஒரு தொகை பணத்தை இங்கே பங்கேற்கிற பாடசாலைகளுக்கு பெருமையோடு வழங்குகிறார். அதை போலவே ஒவ்வொரு களத்திலும் சிறப்புற தொழிற்படுகின்ற ஒரு விவாதிக்கு இலங்கை பணத்திலே 5000 ரூபாய் கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். உலக புகழ் பெற்ற தமிழகத்தின் பேச்சாளர்கள் பட்டிமண்டம் ராஜா ஐயா மற்றும் பாரதி பாஸ்கர் அம்மையார் இருவரும் சேர்ந்து அந்த பணத்தை கொடுக்கிறார்கள். இருவர் அங்கீகரித்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுப்பது என்பது எங்களை பொறுத்தவரையிலே அது பெரிய பாக்கியம், பெரிய வரம், மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வகையில் அவர்களையும் நன்றியோடு நினைவில் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்வோம். அன்பிற்கினியவர்களே, பாடசாலை பிள்ளைகள் இது விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிற காலம். கோட்டமட்ட விளையாட்டுப் போட்டி, மாவட்ட மட்டம், வலய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம் என்று எல்லாம் இந்த மட்டங்கள் பிரித்து கொண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிற காலம். அப்படி என்றால் இது ஒரு இணைப்பாட விதான செயற்பாட்டிற்குள்ளே கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்கிற செயற்பாட்டுக்குள்ளே அடங்குவதை பார்க்கிறோம். பாடசாலையிலேயும் பாடசாலைக்கு வெளியேயும் கல்வி சார்ந்து நடைபெறுகின்ற செயற்கர்மங்கள் யாவற்றையும் ஒரு சொல்லாலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அதை கரிக்குலம் என்று அடக்கி விடுவோம், கலைத்திட்டம் என்று சொல்வோம். இந்த கலைத்திட்டம் பிரதானமாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு பாடத்திட்டமாக அமைந்திருக்கிறது. கலைத்திட்டம் வகுப்பறையிலே ஒரு குறித்த நியமங்களை பின்பற்றி 8:30 7:30 தொடக்கம் 1:30 வரை பாடசாலை என்று அப்படி இயங்கிக் கொண்டு போகிற பொழுது அது முறைசார் கலைத்திட்டம், ஃபார்மல் கரிக்குலம், முறைசார் கலைத்திட்டம் ஆகிறது. இந்த முறைசார் கலைத்திட்டத்திற்கு அப்பால் முறை சாராத கலைத்திட்டம் இருக்கிறது.
இந்த முறை சாராத கலைத்திட்டம் சில சந்தர்ப்பங்களிலே சில பாடசாலைகளை நாங்கள் தேடி நாடுகிறோம். எதற்கென்றால் என்னுடைய பிள்ளை ஒழுக்க சீலனாக வருவான், நேரத்திற்கு கர்மங்களை ஆற்றுவான். சில பாடசாலைகள் நேரத்திற்கு முதன்மை வழங்குகிற பாடசாலைகளாக இருக்கும். பிரதம விருந்தினர் வந்தாரோ இல்லையோ 2 மணிக்கு விளையாட்டு போட்டி என்றால் 2 மணிக்கு விளையாட்டு போட்டி ஆரம்பமாகும். இப்படி நேரம் நேரம் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சிறு வயதிலேயே நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதுவும் கலைத்திட்டத்திற்குள்ளே தான் அடங்குகிறது. அந்த பிள்ளை நேரத்தை கை கொண்டு பழகிக்கொள்வான். அது எப்படி அமையும் என்றால் அதை மறைக்கலைத்திட்டம், ஹிடன் கரிக்குலம் என்று சொல்கிறோம். அதை போலவே ஒரு பிள்ளை இணைக்கலைத்திட்டம் சார்ந்த செயற்பாடுகளுக்குள்ளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. சாரணர் இயக்கத்திலே ஆளுமை விருத்தி பெறுகிறது என்றால் அது இணைக்கலை திட்டம் சார்ந்த செயற்பாடு. விளையாட்டுகளிலே ஈடுபடுகிறது, பேச்சு போட்டியிலே பங்கு பெற்றுகிறது. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆதரவோடு அன்போடு இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு இணைக்கலை திட்டம் சார்ந்த செயற்பாடு. ஆக இணைக்கலை திட்டம், மறைக்கலை திட்டம் இவை எல்லாவற்றையும் சேர்த்து முறைசாராத கலைத்திட்டம் என்கிற வகுதிக்குள்ளே அடக்குகிறோம். இப்போ இணைக்கலை திட்டம் பற்றி நான் சொன்ன ஒரு வரையறை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விளையாட்டு பயிற்சி, சாரணர் இயக்கம், பேச்சு பயிற்சி, பட்டிமண்டபம், கவிதை பட்டறை எல்லாம் இணைக்கலை திட்டம் சார்ந்த செயற்பாடுகள். இவை எல்லாம் ஒரு மனிதனுடைய ஆளுமையை வளர்த்து விடுகிறது. பூரண விருத்தி ஒருவனிலே பாடசாலை காலத்திலே டோட்டல் டெவலப்மெண்ட் இடம்பெற வேண்டும், பூரண விருத்தி இடம்பெற வேண்டும் என்று நாடுகிற பொழுது இவைதான் ஒருவனுடைய ஆளுமை உருவாக்கத்திற்கு மிக முக்கிய பங்காக மலர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். இன்றைய சொற்சமருடைய வாதப்பொருள் கூட இது சார்ந்துதான் அமைந்திருக்கிறது. என்னவென்றால் இன்றைய மாணவர்கள் மத்தியிலே இணைக்கலைத்திட்டம் சார்ந்த, இணைப்பாட விதானம் சார்ந்த செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றனவா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண 2 பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் காத்திருக்கிறார்கள். அதிகரித்து வருகின்றன என்கிறார்கள் அருணோதய கல்லூரி அணியினர். இல்லை இல்லை, அப்படி அதிகரித்து வரவில்லை என்கிறார்கள் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி சார்ந்த அணியினர். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் தர்சனா. அவர் அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று கடந்த நிகழ்ச்சியிலே கூட குறிப்பிட்டேன். பல்துறை ஆற்றல் பெற்றவர் தர்சனா தன்னுடைய வாதத்திறனை இங்கே வெளிப்படுத்துகிறார். இணைக்கலை திட்ட செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றன என்று வாதத்திற்கு தலைமை தாங்கி தன்னுடைய தலைமை உரையை ஆற்றப்போகிறார். பேசுங்கள் தர்சனா. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். அன்பும் அறிவும் நிறைந்த நடுவர் அவர்களே, என் தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நீர வந்தனங்கள். இன்று நமக்கு விவாதிப்பதற்காக தரப்பட்டுள்ள தலைப்பு மாணவர்கள் மத்தியில் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றதா இல்லையா? அந்த வகையிலே மாணவர்கள் மத்தியில் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றது என்று எங்களுடைய தரப்பு விவாதத்தினை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை வரையறை செய்வது எனது கடப்பாடாக உள்ளது. இந்த தலைப்பில் பார்த்தோம் என்றால் முதலாவதாக மாணவர் என்ற ஒரு சொற்பிரயோகம் காணப்படுகின்றது. இந்த மாணவர் என்பது கல்வி மற்றும் அறிவை மேம்படுத்துகின்ற கற்றலாளர்கள். அதாவது ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலையங்களிலே அறிவை மேம்படுத்துகின்ற கற்றலாளர்களை தான் இந்த மாணவர் என்ற சொற்பதமானது குறித்து நிற்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இணைப்பாடு விதானம். இந்த மாணவர்கள் இணைத்தல் மற்றும் ஒருங்கிணைவை அடிப்படையாக கொண்டு இணைப்பாடு விதான செயற்பாடுகள் மூலம் ஈடுபடுகின்றனர். மாணவர்கள் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு தளத்தை இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகள் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகள் இன்றைய மாணவர்களிடையே
மாணவர்களிடையே கூட்டு சிந்தனையாக இருந்தாலும் சரி, சமூக ஒற்றுமையாக இருந்தாலும் சரி ஏற்படுத்துறதுக்கு துணை புரிந்து நிற்கின்றது. பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், ஒருவர் ஒன்றை மட்டும் கற்றுவிட்டு ஒரு துறை சார்ந்த முழு அறிவையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். அதனால் தான் சொல்லுகின்றோம், இணைப்பாட விதான கல்வியானது இன்றைய குறிக்கோள் பட்ட ஒரு கல்வி நிலையின் மாற்றத்துக்காகவும், திறன் மேம்பாட்டு தேவைக்காகவும், தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும், கல்வி அரச நிறுவன ஆதரவுக்காகவும், மாணவர்களுடைய ஆதரவு அதிகரிப்பதற்கும் இந்த இணைப்பாட விதானம் இன்று உதவி புரிகின்றது. அந்த வகையில் இன்று இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றது என்பதற்கான சான்றுகளை பார்த்தோம் என்றால், 2023 ஆண்டு இன்டர்நேஷனல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் ஃபேர் மற்றும் வேர்ல்ட் ஸ்கூல் டிபேட்டிங், வேர்ல்ட் செஸ் கேம், இலங்கை இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒலிம்பியாட் போன்ற நிகழ்வுகளில் மாணவர்களது பங்களிப்பு அதிகரித்து வருகின்றது. மாணவர்களுடைய திறன் மேம்பாடு மற்றும் சர்வதேச போட்டிகளில் அதிக ஈடுபாடு காட்டுகிறார்கள் என்று யுனெஸ்கோ நிறுவனமானது 2023 ஆண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்கள் சார்ந்து இன்று மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆன்லைன் கோடிங் காம்படிஷனாக இருந்தாலும் சரி, விஷுவல் ஆர்ட் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி, இன்று மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்து வருவதற்கு இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், நாசா நிறுவனமானது கடந்த ஆண்டு கூகுள் கோட் இன் நாசா நிறுவனத்தின் ஸ்பேஸ் ஆப் சேலஞ்ச் போன்ற நிகழ்வுகளில் உலகளாவிய மாணவர்கள் கலந்து கொள்கின்ற திறன் நிலை அதிகரித்து வருகின்றது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது. இலங்கையில் கூட இணைய வழியாக இணைப்பாட விதானங்களை அதிகரிப்பதற்காக தக்சலாவ என்ற இணையதளமாக இருந்தாலும் சரி, மூக் பிளாட்ஃபார்ம் என்ற இணையதளமாக இருந்தாலும் சரி வாய்ப்பளித்து வருகின்றது. 2023 தொடக்கம் 2024 வரையான காலகட்டத்தில் கலை, இலக்கியம், விளையாட்டு, சுற்றுச்சூழல் போன்ற போட்டிகளை இலங்கையில் அதிகரித்து வருகின்றது. 2024 மார்ச் மாதம் கண்டியில் மாணவர் திறன் மேம்பாட்டு முகாம் கூட நடத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றது. இவையெல்லாம் ஏன் நடத்தப்படுகின்றது? ஏனென்றால் இன்றைய சமூகத்தில் மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றமை காரணமாகும். எனவே இதற்கு சான்றாக எனது அணி சார்ந்த தரப்பினர்களாலும் சான்றுகள் முன்வைக்கப்படும் என்று கூறி எனது வாதத்தை அழுத்தமாக கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. தர்சனாமனுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். பல தகவல்களை திரட்டி தன்னுடைய வாதத்தை அவர் கட்டமைத்திருக்கிறார். எனக்கு கூட அதை கேட்க பொறாமையாக இருந்தது. நாங்கள் மாணவர்களாக இருந்த பொழுது இந்தளவு சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லையே என்று. பிள்ளைகளுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, நேரடியாகவும் இருக்கின்றன, அதைவிட இணைய வழியிலும் அணுகக்கூடியவாறு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. அது பற்றி தர்சனா திரட்டி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். வாழ்த்துக்கள். இல்லை இல்லை, இணைப்பாட விதான செயற்பாடுகள் பற்றிய ஆர்வம் மாணவர்கள் மத்தியிலே அதிகரிக்கவில்லை. லலிசன் சார் இருந்த காலத்தில், மாணவனாக இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுதோ அதுதானப்பா இப்போவும் இன்னும் அதிகரிக்கவில்லையே என்று வாதம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார் சைந்தவி. அவர் நல்ல ஒரு பேச்சாளராக வளர்ந்து வருகிறார். வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியினுடைய மாணவி. பேசுங்கள் சைந்தவி. நீர் போல என்னுள்ளே இரண்டர கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவ பெருந்தகைகளுக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும், எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது எந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களே, மாணவர் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மிகவும் ஒரு பொருத்தமான தலைப்பு என்று கிடைக்க பெற்றுள்ளது. அதாவது, மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்து செல்கின்றனவா, குறைவடைந்து செல்கின்றனவா? அந்த வகையில் நானும் எனது அணியினரும் குறைவடைந்துதான் செல்கின்றன என்ற ரீதியில் விவாதிக்க வந்துள்ளோம். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் அதிலே பங்கேற்பவர். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், நான் அதை பற்றி படிப்பிப்பவர். சரி, அந்த வகையில் நடுவர்களே, எதிர்த்தரப்பு தலைவி அழகாக தலையங்கத்தை விளக்கி இருந்தார். அதே விளக்கத்தை மேலோட்டமாக கூறுகின்றேன். இந்த மாணவர் சமூகத்தில் வாழ்கின்ற நாம்
இணைப்பாட விதான செயற்பாடுகள், அதாவது கல்வியுடன் இணைந்து எங்களிடம் இருக்கும் ஆற்றல்களை வளர்க்கின்ற இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைவடைந்துதான் செல்கின்றன. நாங்கள் முற்று முழுதாக இணைப்பாட விதான செயற்பாடுகளே இல்லை என்று கூறவில்லை. இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைவடைந்து சென்று கொண்டு இருக்கின்றன என்று விவாதிக்கின்றோம். நடுவர்களே, வடகிழக்கு மலையக பகுதியில் வாழும் நாங்கள் கல்வியில் முன்னேறிய ஒரு சமூகம். எம்முடைய சமூகம் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. ஆனால் இன்று மாணவர்கள் 24 மணி நேரமும் கல்விக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். கல்வியில் உயர்ந்தவன் தான் சிறந்தவன் என்ற ஒரு போர்வைக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். நடுவர்களே, படிப்பு ஒருவனை பக்குவப்படுத்தும், அவனுக்கு பதவி வழங்கும், அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு அமர்த்தும். ஆனால் இந்த இணைப்பாட வித செயற்பாடுகள் இல்லாமல் அவன் வெறுமென கல்வியை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகின்றான்? இன்றைய காலத்தில் அவ்வாறு இருப்பவர்களை அண்ணார்ந்து பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களிடத்தில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைவடைந்து கொண்டிருக்கின்றன. அதே போலதான் நடுவர்களே, இன்றைய விளையாட்டு மைதானங்களில் எல்லாம் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? கல்வியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளின் மீது கவனம் செலுத்துவது இல்லை. அவர்கள் கல்வியை தான் முக்கியமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல தெற்காசிய போட்டிகள், ஒலிம்பிக் போட்டிகள் என்பவற்றில் எல்லாம் பங்கு பெற்ற வேண்டிய ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பங்கு பெற்றாமையால் அவர்கள் அதனில் பங்கு பெற்ற முடியாமல் போகின்றது. ஒரு கில்மிஷா பாடலில் சிறந்து விளங்குகின்றார் என்றால் விதிவிலக்காக இருக்கின்றார். ஒரு கில்மிஷா தானே விளங்குகிறார். நம்முடைய மாணவர்களிடத்தில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைந்து செல்கின்றதால் விதிவிலக்கான நபர்களை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விதிவிலக்கை வைத்து விதியாக்க கூடாது என்று சொல்ல வருகிறீர்கள். விதிவிலக்கை வைத்து விதியாக்க கூடாது என்று இல்லை. சிறிய உதாரணமாக எடுத்துக்காட்ட முடிய கைவிட்டு விரலால் எண்ணக்கூடிய அளவானவர்கள். அதைத்தான் நானும் சொன்னேன். ஒரு கில்மிஷா பாடுகிறார் என்பதற்காக எல்லோருமே பாடுகிறார்கள் என்று கொள்ள முடியாது. சரி. அதே போலதான் நடுவர்களே, 24 மணி நேரமும் பாடசாலை முடிந்தால் அடுத்து ஒரு கல்வி நிறுவனம், அடுத்து ஒரு கல்வி நிறுவனம் என்று மாறி 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 ஓடிக்கொண்டிருக்கும் மாணவனிடம் நேரம் இல்லை. எந்த ஒரு நேரமும் மாணவனை கைக்குள் பிடிக்க முடியாது உள்ளது. அவன் கல்விக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இன்றைய மாணவர்களிடத்தில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைவடைந்தே செல்கின்றன என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சைந்தவியினுடைய அழகான வாதம். இன்றைக்கு புறநடைகளை தான் நாங்கள் தூக்கி பிடித்து இதுதான் நடைபெறுகிறது என்று காட்ட முயல்கிறோமா? இல்லையே. யதார்த்தமாக பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? காலையிலேயே கண் விழிப்பது யாரிலே என்றால் பிரைவேட் டியூஷன் கிளாஸ் கொடுக்கிற ஆசிரியரிலே தான். அவர் வந்துட்டார் என்று நித்திரையாலே எழும்பி அவரிடம் தூங்கி விழிய படித்தால் பின்னர் பாடசாலை, அதற்கு பிறகு பொது டியூஷன், அதுக்கு பிறகு பிரைவேட் டியூஷன், இப்படியே தொடர்ந்து 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 காலையிலே இருந்து இரவு வரைக்கும் டியூஷன் படிப்பு பள்ளிக்கூடம் இப்படியே மாறி மாறி எங்களுடைய வாழ்வை நாங்கள் போக்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர மைதானத்திலே எவ்வளவிற்கு செயற்படுகிறோம்? யதார்த்தத்தை பேசுங்கள் ஐயா என்று சைந்தவி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இல்லை இல்லை, அடுத்து வருகிறவர்கள் அதை மறுத்து பேசப் போகிறார்கள். அதற்கு முதல் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து அளவட்டி அருணோதய கல்லூரி. இணைப்பாட விதான செயற்பாடுகள் மாணவர்கள் மத்தியிலே பெருகி வருகின்றன என்கிறார்கள் அருணோதய கல்லூரி அணியினர். இல்லை இல்லை, அவ்வாறு பெருகவில்லை என்கிறார்கள் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர். இப்போது சானுஜா பேசுவதற்கு வந்திருக்கிறார். அருணோதய கல்லூரியினுடைய இரண்டாவது பேச்சாளர் சானுஜா. அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். நடுநிலை தவறாது தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு வாதிகளே,
அன்பிற்குரிய நான் டிவி நேயர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை கல்வி அமைச்சினால் இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் அதனுள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பாடத்திட்டங்களை வடிவமைத்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன நடுவர்களே. அந்த வகையில் பாடசாலைகளில் மன்றங்கள் கழகங்கள் என்பவற்றை உருவாக்கி அவற்றினூடாக ஒவ்வொரு மாணவர்களையும் அவர்களின் திறன்களின் அடிப்படையில் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். சூழ்நிலைகள் இருப்பினும் அனைத்து பாடசாலைகளிலும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் வருகின்றன நடுவரவர்களே. இதனூடாக அந்த திறன்மிக்க மாணவர்களை அறிந்து வலயம், மாவட்டம், மாகாணம், தேசிய இடங்களுக்கு அவர்களை கூட்டிச் செல்கின்றனர். இணைப்பாட விதான செயற்பாடுகள் மாணவர் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. விவாத மன்றம், இந்துமா மன்றம், சுகாதார மன்றம், நாடக மன்றம், விவசாய கழகம் என பலவிதமான திட்டங்கள் மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரிப்பதற்காக செயற்பட்டு கொண்டு வருகின்றன. சமூக ஒற்றுமையையும் கூட்டு திறனையும் வலியுறுத்தும் வகையில் 2020ஆம் ஆண்டு கல்வியில் சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. திறன் அடிப்படையிலான கல்வி சமூகம் உருவாக்கம் பெறுவதையும் மாணவர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பெறுவதையும் இணைப்பாட விதான செயற்பாடுகளின் ஊடாக அச்சீர்திருத்தங்கள் வலியுறுத்தப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக நடுவரவர்களே ஒரு சின்ன திருத்தம் நான் சொல்ல வேண்டும். 2020 கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்கிறீர்கள். அது இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. அடுத்த ஆண்டிலேதான் தரம் 1, தரம் 6, தரம் 10 இந்த வகுப்புகளுக்கு கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 2020 கோவிட் பெருந்தொற்று காரணமாக அந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. சரி, நீங்கள் தொடருங்கள். வடகிழக்கிலும் தெற்கிலும் ஒற்றுமை நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றமை இதற்கு சான்றாக குறிப்பிடப்படுகின்றன நடுவரவர்களே. 2020ஆம் ஆண்டின் யுனிசெஃபின் கணக்கெடுப்பின்படி 70% மாணவர்கள் இணைப்பாடு செயற்பாடுகளின் மூலம் சமூக திறனை மேம்படுத்தி உள்ளனர் என்பது சான்றாக குறிப்பிடலாம் நடுவரவர்களே. யுனிசெஃபின் கல்வி மூலம் அமைதி திட்டம் என்ற நிகழ்ச்சி நிரலில் 2020ஆம் ஆண்டுகளிலும் 2023ஆம் ஆண்டுகளிலும் காலகட்டத்திலும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல இன மத குழுக்களுடன் கூட்டு பொறுப்பில் ஈடுபட்டமை மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது என்பதை குறிப்பிடுகின்றது. ஆகவே மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது என்பதை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சானுஜாமனுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பிலே வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர் இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்து பதில் சொல்ல வந்திருப்பவர் உயர்தரத்திலே தொழில்நுட்பத்துறையிலே கல்வி பயில்கிற துஷாலன். அவர் என்ன சொல்ல போகிறார் பார்ப்போம். தீர்ப்பளிக்க காத்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினரே, எண்தரப்பினரே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது மாணவர்களை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இன்றைய மாணவர்களை எடுத்துக்கொண்டால் பலர் வாழ்வது நிஜ உலகில் அல்ல, ஒரு கற்பனை உலகில். அந்த கற்பனைக்கு வழிவகுப்பது இந்த சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் இந்த திறன்பேசியையும் தான். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு மென்பொருளான டிக்டாக் செயலியை எடுத்துக்கொள்வோம். சரி. அண்மையிலே இந்தியாவில் ஒரு மாணவன் வித்தியாசமான முறையில் ஒரு பாடலை ஒளிப்பதிவு செய்து வெளிவிட்டிருந்தான். சிறிது நாட்களிலேயே அந்த மாணவன் பள்ளி மாணவன் பிரபல்யமாகிவிட்டான். அந்த மாணவனை அழைத்து பேட்டியெல்லாம் கண்டிருந்தார்கள். அதனை அவன் ஒரு ஆர்வமாக ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அதுபோல ஒரு வர்ணிக்கத்தக்க விடயங்களை டிக்டாக் செயலியில் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றான். இவ்வாறாக ஒரு மாணவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒரு தனிமையான தனக்கு பிடித்த ஒரு கற்பனையான ஒரு உலகுக்குள் கொண்டு சென்று அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சூழல் காணப்படுகின்றது. தனக்காக உருவாக்கப்பட்ட அந்த கற்பனை உலகம் ஒரு பக்கம் இருக்க, அந்த மாணவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எவ்வாறாக தன்னுடைய பெற்றோர்களிடம் கலந்துரையாடுவான், எவ்வாறாக தன்னுடைய நண்பர்களுடன் கலந்துரையாடுவான், எவ்வாறாக ஒரு பெரியவரிடம் கலந்துரையாடுவான்? நிச்சயமாக முடியாது. இவ்வாறு ஒரு சமூக தொடர்புக்கு உள்வாங்க முடியாத மாணவன் அந்த கற்பனை உலகத்திலும் அந்த சமூக வலைத்தளங்களிலும் மூழ்கி கிடக்கின்ற அந்த மாணவன்
எவ்வாறாக ஒரு இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு முகங்கொடுக்க முடியும் நடுவர்களே? எதிர்த்தரப்பினரின் தலைவர் கூறியிருந்தார், ஆன்லைன் வகுப்புகள், அதாவது நிகழ்நிலை வகுப்புகள் இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு வழிவகுக்கின்றனவா? கொரோனா வைரஸ் என்று ஒரு வைரஸ் ஒன்று 2019ஆம் ஆண்டு ஒரு பெருந்தொற்றாக பரவி வந்தது. அதனால் உண்டான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் சமூக இடைவெளி. அனைவரும் கல்வியிலும் சரி தொடர்பிலும் சரி முடங்கி ஜூம் கிளாஸ் எனும் ஒரு நிகழ்நிலை கல்விக்குள் அடங்கிவிட்டார்கள். அங்கு மாணவன் தன்னுடைய நண்பர்களுடன் கலந்துரையாடி ஒரு இணைப்பாட விதான ஒரு செயற்பாட்டில் உள்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படாதிருந்தது. கொரோனா வைரஸ் அந்த பெருந்தொற்று நடந்து அந்த ஊரடங்குகள் எல்லாம் நிறைவு பெற்று 5 வருடங்களாகிவிட்டன நடுவர்களே. ஆனால் இன்று வரை அந்த நிகழ்நிலை வகுப்புகளும் அந்த ஜூம் கிளாஸ் தொடர்புகளும் இன்று வரை பேணப்பட்டு வருகின்றன. இவ்வாறான ஒரு சூழல் எங்களுடைய இந்த சமூகத்தில் காணப்படும் போது ஒரு மாணவன் எவ்வாறு தன்னிச்சையாக செயற்படாது மாணவருடன் கலந்துரையாடி ஒரு இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு முகம் கொடுக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அடுத்து தொழில்நுட்ப ஊடகங்கள் இணைப்பாட விதான செயற்பாட்டை வளர்ப்பதாக தலைவர் கூறியிருந்தார். உதாரணமாக கேட்கின்றேன், ஒரு பாடசாலையில் முன்னைய காலகட்டங்களில் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகத்தை தயார் செய்து ஒத்திகை பார்த்து அதனை மேடையேற்றுவார்கள். ஆனால் இன்று என்றோ பதிவு செய்து ஒளித்தொகுப்பு செய்யப்பட்ட நாடகங்களை பிரதி செய்து அதனை பல்லூடக எறிவையின் மூலம் மாணவர்களுக்கு காட்சியளிக்கின்றன ஒழிய இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் ஒன்றாக இணைந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளின் அடிப்படையில் நாடகங்களை மேடையேற்றுவதில்லை. அவ்வாறு பாடசாலைகளில் நாடகங்களை மேடையேற்றினாலும் வெளியிலிருந்து ஒரு நாடக குழுவை, இது அதிகமாக காணப்படுகின்ற நாடக குழுவை ஒழுங்கமைத்து பாடசாலையில் இணைப்பாட விதான செயற்பாடான நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள் ஒழிய பாடசாலை மாணவர்கள் அதனில் உள்வாங்கப்படுவதில்லை. இளசுகள் நாடகம் வைப்பதை விட்டு பழசுகள் தான் வந்து வைக்கிறார். இவ்வாறாக வளர்ந்து வருகின்ற இந்த சமூகம், எங்கள் மாணவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற இந்த சமூகம் இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு மாணவர்களை உள்வாங்குவதை தடுக்கின்றது, குறைக்கின்றது. ஆகவே இறுதியாக நான் கூறிக்கொண்டது என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் சரி இனியும் சரி மாணவர்களின் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் குறைவடைந்துதான் செல்கின்றது, குறைவடைந்துதான் செல்லும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். துஷாலன் கருத்து செறிவான வாதத்தை முன்வைத்தார். ஒரு உயர்தர வகுப்பு மாணவனாக ஒரு ஆழமான கண்ணோட்டத்தை அவர் செலுத்தியதை பார்க்கிறேன். இன்றைக்கு நிகழ்நிலை வகுப்புகள் பெருகி இருக்கின்றன. அதாவது கோவிட் விடுபட்டாலும் நிகழ்நிலை வகுப்புகள் எங்களிடமிருந்து விடுபடவில்லை. இத்தகைய சூழலிலே இணைப்பாட விதான செயற்பாடுகள் மந்திக்கின்ற ஒரு போக்குத்தானே காணப்படுகிறது. ஆகவே எப்படி உங்களால் இணைப்பாட விதான செயற்பாடுகள் வளர்ச்சி பெறுகின்றன என்று சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் கேட்கிறார். அவருடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து பேசலாம். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் இதுடன் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து அளவட்டி அருணோதய கல்லூரி. இணைப்பாட விதான செயற்பாடுகள் பெருகி வருகின்றனவா அல்லது பெருகவில்லையா? இது கேள்வி. பெருகி வருகின்றன என்று அருணோதய கல்லூரியினுடைய 3வது பேச்சாளர் உயர்தரத்திலே ஓயல் வகுப்பு படிக்கிறார். காப்போத்த சாதாரண தர வகுப்பிலே கல்வி பயில்கிறார் டுசாரா. அவர் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். பேசுங்கோ டுசாரா. தென் திசை தனில் பிறந்து தென்னவர் மடி தவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நன்னடனம் புரியும் தமிழே உமக்கு என் முதல் வந்தனங்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இச்சிறியனின் இந்நேர வந்தனங்கள். என்று எமக்கு வாதிட தந்த தலைப்பானது மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடு அதிகரிக்கின்றனவா இல்லையா? மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடு அதிகரிக்கின்ற என்ற ரீதியில் நாம் வாதிட வந்துள்ளோம். நடுவரையா அவர்களே, எமது எதிர்த்தரப்பு முதலாம் தரப்பு விவாதியினர் குறிப்பிட்டிருந்தார், தற்போது பாடசாலை மைதானங்களில் மாடுகள் தான் மேய்கின்றன என்று. சற்று முன்னடந்த விளையாட்டு போட்டியில் ஓடினது என்ன மாடுகளா இல்லாட்டா பாய்ஞ்சது மாடுகளா? இல்லைத்தானே, மாணவர்கள் தானே பாய்ந்தார்கள். நடைபெற போற குடும்ப வட்ட போட்டியில் கூட பங்கு பெற போற
30 நாள் தானே அவர்கள் பங்கு பெறப் போகிறார்கள். அடுத்த நடுவரை அவர்களே அவர் குறிப்பிட்டிருந்தால் கில்மிசா சீத்தமிழ்ல தான் பாடுறாண்டு அந்த நாடு அந்த எதிர்த்தரப்பு நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார் கில்மிசா சீத்தமிழ்ல பாடுறாண்டு. ஆனால் அவர் சீத்தமிழ் மட்டும்தான் பார்க்கிறார் போல இருக்குது, சூப்பர் சிங்கர் பார்க்கிறது போல இல்ல. சூப்பர் சிங்கரில் கூட பிரியங்கா என்ற ஒரு மாணவியும் கில்மிஷாவை பார்த்து சூப்பர் சிங்கரில் பாடுறதுக்கு சென்றிருக்கிறார். இதிலே நான் ஒரு திருத்தம் சொல்ல வேண்டும். கில்மிஷா முதலாக பாடியது டான் தொலைக்காட்சியில். ஆனால் உள்ளூர் சரக்கு மணப்பதில்லை, முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை. இங்கே டான் தொலைக்காட்சியிலே கில்மிஷா பாடிய பொழுது சொற்றமர் பார்ப்பதை போலத்தான் பார்த்தார்கள். ஆனால் கில்மிஷா தமிழகம் சென்று பாடிய பொழுதுதான் ஆவென்று வாயை பிளந்தார்கள். அது சமூகத்தினுடைய இயல்பு. தொடருங்கள். அதுதான் நடுவே சொல்கிறேன், மாணவர்கள் மத்தியில் இணைப்பாடு விதான செயற்பாடு நடைபெறுகின்றது. அடுத்து எதிர்த்தரப்பு நண்பர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நேரமில்லை 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 என்று. சாதிக்க துடிக்கும் இணைப்பாடு விதான செயற்பாட்டில் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நேரம் இருக்கின்றது. நாங்கள் இந்நிடத்தில் வாதிட வந்திருப்பதற்கு கூட பாடசாலையில் எத்தனை பாடங்களை கட் பண்ணி பயிற்சி பெற்றிருப்போம். அப்ப சாதிக்க துடிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நேரம் காணப்படுகின்றது நடுவரையா அவர்களே. அதான் உங்களுக்கு அந்த வலி தெரியுமா? எத்தனை பாடம் கட் பண்ணி எத்தனை டீச்சர்கிட்ட பேச்சு வாங்கி. உண்மைதான் நடுவரையா. அடுத்து இலங்கையின் கல்வி முறை பொது பரீட்சையை நோக்காக கொண்டு நடைபெறுகின்றது. இலங்கை கல்வி பொது பரீட்சை நோக்காக கொண்டு செயற்பட்டாலும் பொது பரீட்சை இணைப்பாடு விதான செயற்பாட்டிற்கு ஒருபோதும் தடையாக அமையாது. ஏனென்றால் பொது பரீட்சையிலே குறைவாக பெற்றாலும் மாணவர்களிடம் இருக்கும் இணைப்பாடு விதான செயற்பாட்டின் மூலம் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதும் கூட பொருளியல் துறைக்கு கூட சரி, கணிதவியலாளர் துறைக்கு கூட சரி, மாணவர்கள் இதன் அடிப்படையில் செல்கிறார்கள் என்றது யாவரும் அறிந்த ஒரு விடயமாகும். அடுத்த நடுவரை அவர்களே ஆன்லைன் கல்வி முறை என்று இரண்டாம் தரப்பு விவாதியினர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்த்தரப்பு நண்பர் அவர்கள் உங்கள் பாடசாலையில் கூட இப்போது ஆன்லைன் கல்வி முறையாக காணப்படுகின்றது. அது கொரோனா சூழ்நிலை, COVID-19 சூழ்நிலை தான் காணப்பட்டது. அனர்த்தத்தின் போது நடைபெற்ற ஒரு விடயத்தை என்னென்று நாங்கள் ஒரு பொது விடயமாக நோக்காக கொண்டு செயற்படுகின்றது என கூறி நடுவரை அவர்களே நீதி தவறாது தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி இணைப்பாடு விதான செயற்பாட்டில் மாணவர்கள் அதிக ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் என கூறி என் தரப்பு விவாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. டுசாராவினுடைய ஆக்ரோஷமான வாதத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியினுடைய மாணவனுக்கு உரியது. உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிறார் பதுஸ்காந்த். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று எனது தமிழ்தாயை ஒரு கணம் நினைந்து கொண்டு நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவியின் அன்பான சொந்தங்களே, அனைவருக்கும் இச்சிறியோனின் இந்நேர வந்தனங்கள். நான் நேரடியாகவே வாதத்துக்குள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, போனில் ஜூம் கிளாஸ் படிக்கிறேன் என்று கூறிவிட்டு கேம் விளையாட்டி கண்களை கெடுத்துக் கொள்வதையெல்லாம் இணைப்பாட விதானமாக இணைத்துக் கொண்டார்கள் போல எதிர்த்தரப்பினர். நடுவர் அவர்களே, முதலாவதாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்த வாதி ஒரு விடயம் கூறியிருந்தார். அதாவது 2023ஆம் ஆண்டு அடிப்படையிலான ஒரு புள்ளி விவரம் அல்லது ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். நடுவர் அவர்களே, 2023 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, 2024 எங்கே போய்விட்டது, 2025 எங்கே போய்விட்டது? ஏனெனில் 2024-25களில் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் சடுதியாக குறைவடைந்து செல்கிறது என்பது அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவர்களுடைய வாயாலே. அடுத்த விடயம், இந்த நாசா, கூகுள் போன்ற நிறுவனங்கள் கோடிங் என்கின்ற விடயத்தை மாணவர் மத்தியிலே மேம்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நடுவர் அவர்களே, திரைகளிலே மட்டும் மூழ்கி கிடப்பதுதான் இணைப்பாடமா என்கின்ற கேள்வியை உங்கள் முன் முன்வைக்கின்றேன். அடுத்ததாக வாதிட்ட வாதி கூறியிருந்த விடயம், இந்த மன்ற செயற்பாடுகள் எல்லாம் மேன்மேலும் அரசாங்கத்தினாலே ஊக்குவித்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. நடுவர் அவர்களே, வருத்தத்திற்குத்தான் மருந்து. இந்த கழகங்கள் எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அங்கே ஏதோ குறைபாடு காணப்படுகிறது என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதே போல இந்த யுனிசெஃபினால் 70% மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதானம் மேம்படுத்தி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை ஒன்றை கூறியிருந்தீர்கள். அங்கே மீது 30% மாணவர்கள் என்ன கழித்தொதுக்கப்பட்டவர்களா?
அவர்களிடத்திலே இந்த இணைப்பாட விதானம் குறைவடைந்து செல்லவில்லையா என்கின்ற விடயத்தையும் உங்கள் முன் முன்வைத்திருந்தேன். நடுவர் அவர்களை மூன்றாவதாக வாதிட்ட வாதி ஒரு விடயம் கூறியிருந்தார். அதாவது தாங்கள் இங்கே இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் வருகின்ற பொழுது பாடம் கட் பண்ணி வந்தார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார்கள். எத்தனை டீச்சர்கிட்ட பேச்சு வாங்கி எத்தனை தரம் நோட்ஸ் எழுதி சில சந்தர்ப்பங்களில் சில டீச்சர் சொல்லுவார், என்னுடைய வகுப்பில் இல்லாவிட்டால் 3 தரம் அந்த நோட்ஸ் எழுதி காட்டேன். அதுக்கெல்லாம் முகம் கொடுத்து இணைப்பாட விதான செயற்பாட்டில் பங்கு பற்றின அந்த வேதனையை நீங்கள் புரியவில்லையா என்றுதான் கேட்டார்கள். நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவில் நடுவர்களே, பல பிரச்சனைகளை தாண்டி ஒருவன் இணைப்பாட விதானத்தில் மிளிர்ந்தால் இவ்வாறு ஒடுக்குவார்கள் தெரியுமா? உனக்கு எந்த பாடம் தான் கிடைச்சதோ உனக்கு இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு போட்டிக்கு போறதுக்கு விளையாட்டு திரிகிறானி 3 பாடமும் ஃபெயில் எடுக்க போற என்கின்ற அவர்களுடைய அன்பான பாராட்டுக்கள் எங்களை மன ரீதியிலே எவ்வாறு உளத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் எங்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடு உயர்ந்து அடைந்து விட்டதா? நிச்சயமாக இல்லை. நடுவர்களே, இதற்கு மேலும் என்னுடைய வாதத்தில் நுழைகின்றேன். மாணவர்களிலே 2 வகை. பேஸ்புக்கில் லைக் போட்டு விட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து விட்டு, டிக்டாக்ல வீடியோ போட்டு விட்டு எத்தனை லைக் வருகிறது, எத்தனை கமெண்ட் வருகிறது, எத்தனை ஷேர் வருகிறது என்று பார்க்கும் ஒரு சமூகம். அடுத்ததாக நடுவர் கூறியது போலவே பாடசாலை முடிந்தவுடன் தனியார் வகுப்பு முடிந்தவுடன் குழு வகுப்பு முடிந்தவுடன் தன்னுடைய தனியார் வகுப்பு, இவ்வாறெல்லாம் இருக்க இணைப்பாட விதானத்துக்கு எங்கே நேரம் இருக்கிறது, எங்கே காலம் இருக்கிறது, சந்தர்ப்பம் எங்கே? இதனாலே எங்களுடைய மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடு தற்காலத்திலே குறைவடைந்து செல்கிறது. கல்வியோடு இணைந்த ஆற்றல்களை வளர்த்து கொள்ளும் செயல்முறைதான் இணைப்பாட விதானம். புத்தக படிப்பின் மூலம் திறமை வளர்க்க முடியாது. முதலெல்லாம் வீட்டை வந்தா அம்மா கிரிக்கெட் விளையாட போறேன் என்று வெளியில் செல்வார்கள். இப்போதெல்லாம் பப்ஜி விளையாட போறேன் என்று வீட்டுக்குள்ள செல்கிறார்கள். என்ன காலமோ தெரியவில்லை நடுவர்களே. இந்த நண்பன் படத்திலே வைரஸ் என்கின்ற ஒரு கேரக்டர் ஒன்று வரும். லைஃப்ஸ் a race, ரன் என்று கூறுவார். எங்கள் மத்தியில் என்ன விதைக்கப்படுகிறது தெரியுமா? மார்க்ஸ் முக்கியம், ரேங்க் முக்கியம். என்னதான் நீ போட்டிக்கு போனாலும் கடைசியில் உன் வாழ்க்கையை முடிவு செய்ய போறது நீ செய்ய போற அந்த பேப்பர். எது? எக்ஸாம் பேப்பர். இங்கே கூட எங்களுடைய இணைப்பாட செயற்பாடுகளில் எங்களுடைய திறமைகளை காட்ட முடியாமல் போவதற்கு இவ்வாறான வார்த்தைகள், இவ்வாறான பேச்சுக்களை விதைப்பது கூட காரணமாக அமைகிறது என்பதை நான் அறுதியும் இறுதியுமாக கூறி, மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடு குறைவடைந்து தான் செல்கிறது என்பதை ஆணித்தரமாக கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. பதுஸ்காந்தனுடைய அழகான வாதத்தோடு சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வருகின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். அளவட்டி அருணோதய கல்லூரி அணியினர் இணைப்பாட விதான செயற்பாடுகள் பெருகி வருகின்றன என்று பேசுகிறார்கள். வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர் மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் பெருகவில்லை என்று பேசுகிறார்கள். இது தொகுப்புரைக்கான நேரம். முதலிலே தொடங்கியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள். அந்த வகையில் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர் அவர்கள்தான் முதலில் வாதத்தை தொடக்கியவர்கள். எனவே இப்பொழுது தொகுப்புரையாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு. சைந்தவி அணி தலைவி வந்திருக்கிறார். அவர் என்ன தொகுப்புரையாக சொல்கிறார் கேட்போம். தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுவர்களே, நேரடியாக நான் தொகுப்புரைக்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் அணியின் தலைவியாகிய நான் தலைப்பை விளக்கியது மற்றும் இந்த தலைப்பிற்குரிய மேலதிக விடயங்களை மேலோட்டமாக கூறியிருந்தேன். அதே போல எங்களுடைய 2ஆம் வாதியவர்கள் எதிரணியினர்களுடைய கருத்தை முறியடித்து அவர்களுக்கான பதிலடிகளை கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாது அவர்களுக்கான மேலதிக தகவல்களையும் மாணவர்கள் மத்தியில் இடைவாட விதான செயற்பாடு குறைவடைந்துதான் செல்கின்றது என்பதற்கான மாணவர் என்ற ரீதியில் அவருடைய அனுபவ பகிர்வையும் அளித்திருந்தார். அதே போல எங்களுடைய 3வது விவாதியவர்கள் ஒவ்வொரு விடயமாக பார்த்து பார்த்து கூறி எதிரணியினர்களுக்கான பதிலடிகளை கொடுத்திருந்தார். அதே போல அவர்களுக்கான கேள்வி கணைகளையும் தொகுத்திருந்தார். அதே போல நடுவர்களே, எதிரணியினருடைய பிழைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்குண்டு. அதே போல எதிரணியினருடைய 2ஆம் வாதி ஒரு பிழையான தகவலை முன்வைத்த பொழுது அதற்கான திருத்தத்தை நடுவராகிய நீங்களே வழங்கியிருந்தீர்கள். இதிலிருந்து அவர்களுடைய தகவல்கள் போதாது என்று பிழையானது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல அவர்களுடைய 3வது விவாதியவர்கள் விதிவிலக்கான விடயங்களை, அதாவது நாங்கள் கூறிய விடயங்களை அவர்கள் மேலும் வலுவூட்டுவதாக நினைத்து கொண்டு அவர்களே தங்களுடைய வாயால் மாணவர்கள் மத்தியில்
இணைப்பாட விதான செயற்பாடு குறைவடைந்து செல்கின்றது என்ற ரீதியில் தங்களுடைய வாதத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல நடுவர் அவர்களே, மூன்றாவது விவாதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய தொகுப்புரையில் பதிலை சொல்லி முடிக்கின்றேன். பாடசாலை, உங்களுடைய பாடசாலையில் சூம் வகுப்பு நடைபெறுகின்றதா என்று கேட்டிருந்தார். ஒரே ஒரு விளக்கத்தை கூறுகின்றேன். எங்களுடைய விவாதி பேசும் பொழுது நீங்கள் சற்று மயக்கத்தில் சென்று விட்டீர்கள் போல. அவர் பாடசாலையில் சூம் கல்வி நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லவில்லை. தனியார் நிறுவனங்களிலும் வேறு நிறுவனங்களிலும் இந்த சூம் கல்வி இன்னும் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை கூறியிருந்தார். ஆகவே நடுவர் அவர்களே, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது மாணவர்கள் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடு குறைவடைந்து தான் செல்கின்றது என்று கூறிக்கொண்டு உங்களுடைய தீர்ப்புக்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. அடுத்து தொகுப்புரையாற்றுவதற்காக தர்சனா, அருணோதய கல்லூரியினுடைய அணி தலைவி. தொகுப்புரையில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய அணியினர் விவாதத்தினை தலைவர் என்ற ரீதியில் முதலில் தலைப்பை மிகவும் அழகாக வரையறை செய்தும், இரண்டாவது நபர் இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரிப்பதற்கான சான்றுகளை ஆதாரமாக காட்டியும், மூன்றாவது நபரினால் தக்க எதிர்வாதங்கள் சரியாகவும் வழங்கப்பட்டு எங்களுடைய விவாத கோட்டையை பலப்படுத்தியிருந்தோம். ஆனால் எதிரணியின் மூன்றாவது வாதி ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது முன்வைத்திருந்தார். நாங்கள் பாடங்களை கட் பண்ணிவிட்டு பயிற்சிகளில் ஈடுபடுகின்றோம் என்று. நான் அவரிடம் ஒரு வினா ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய ஆசிரியர் காலையிலே உங்களை கூட்டிக் கொண்டு காலையிலிருந்து இப்ப மட்டும் உங்களுக்கு அறிவுரை கூடி பக்கத்திலே பின்னுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறார்களே, அதை மறந்து விட்டீர்களா? இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கு உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு பின்னுதாரணமாக பின்னூட்டலாக இருக்கின்றார். அதை மறந்துவிட்டு நீங்கள் இணைப்பாட விதான செயற்பாடு அதிகரிப்பதற்கு ஆசிரியர் எங்களுக்கு உதவுவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சூம் கல்வி என்று சொல்லீர்கள். நாங்கள் கூறியது அனர்த்த காலங்களிலே தற்காலிகமாக ஒரு தீர்வுகள் நடைபெறுவது உண்மைதான். அந்த தீர்வுகளை நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்க கூடாது. அனர்த்தத்தில் இடம்பெறுவதை அனர்த்தத்துடன் முடிவடைந்து விட வேண்டும். அடுத்தாக கூறியிருந்தால் நாங்கள் 2023 ஆதாரம் காட்டணுமா, 24, 25 என்ன ஆதாரம் என்று கேட்டீங்க. நான் வந்து காட்டுதான் இவன ஆதாரத்தை 2024ஆம் ஆண்டின் இறுதியில வந்து 6 மாதம், அதாவது 2024 கடைசி மாதங்களில் இருந்து தொடர்ந்து 6 மாதத்தில் இலங்கையில் இணைப்பாட விதான செயற்பாடு அதிகரித்து வருகின்றது என்று 2024ஆம் ஆண்டு பத்திரிகையில் வந்து டெய்லி நியூஸ் என்ற பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. பின்பு தினகரன் பத்திரிகையிலும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 பத்திரிகையிலும் இது சார்ந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. இது ஒரு கால் சென்று புரட்டி பாருங்கள் தெரியும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் தொழில்நுட்ப துறையில் வந்து கோடிங் இருக்குதான். நான் சொன்னா திரைப்படங்களில் மூழ்குவதற்கு அது வந்து வழி சமைக்கின்றது என்று நான் கேட்கின்றேன். நீங்கள் தொழில்நுட்ப துறையில் தான் கல்வி கேட்கின்றீர்கள். கோடிங்குக்கும் திரைப்படத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றேன். கோடிங் வேற, திரைப்படம் வேற. அது எங்களுடைய இணைப்பாட விதானத்தை மழுங்கடிக்கின்றது என்பது ஒரு தவறான குற்றச்சாட்டு ஆகும். ஆகவே நிச்சயமாக மாணவர் மத்தியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்று அதிகரித்து வருகின்றது என்பதற்கு நாங்கள் நிறைய ஆதாரங்களை எடுத்து காட்டி இருந்தோம் என்ற ஒரு அடிப்படையில் என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, சிறந்த வாத பிரதிவாதங்களுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது சொற்சமர் வாதக்களம். மாணவர்கள் மத்தியிலே இணைப்பாட விதான செயற்பாடுகள் இருக்கின்றன. இவை வளர்ச்சி உறுகின்றனவா இல்லையா என்று கேட்டு இவர்கள் வாதம் புரிந்தார்கள். 2 பாடசாலை பிள்ளைகளும் தங்களுடைய புல அறிவுக்கு ஏற்ப, ஏன் அதைவிட மேலாக பல தேடல்களோடு இங்கே தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். அது மிக முக்கியமானது. அதிலும் அருணோதய கல்லூரி அணியினர் பல்வேறு தகவல்களை திரட்டி வந்து, நடுவருக்கே தெரியாது அது சரியோ பிழையோ என்று, ஆனால் நிச்சயமாக அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பல தகவல்களை பத்திரிகைகள் வாயிலாக, அறிக்கைகள் வாயிலாக அவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்களையும் பாராட்ட வேண்டும். அப்படியாக பல்வேறு தகவல்களை இந்த பிள்ளைகள் திரட்டி வந்து இங்கே இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன என்று இவர்கள் முன்மொழிந்தார்கள். மறுபுறத்திலே நடைமுறை யதார்த்தத்தை வைத்து இன்றைக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகள் பெருகவில்லை, வேண்டுமென்றால் அருகிச் செல்கின்றன என்று சொல்லுங்கள் என்று வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர் வாதிட்டார்கள்.
இதை ஒரு விரிவாக பல விளக்கங்கள் சொல்லி தீர்ப்புக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எனக்கு நேரத்தை வரையறுத்து தந்திருக்கிறார், மட்டுப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு சில செய்திகளை நான் சொல்லியே ஆக வேண்டும். பாட நேரத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இடைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு போகிறோம் தெரியுமா? மேத்ஸ் வகுப்பை கட் பண்ணி போனால் அந்த மேத்ஸருடைய பேச்சை ஏச்சை வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இணைப்பாட விதான செயற்பாட்டிலே ஈடுபடுகிறோம் தெரியுமா என்று எல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய பார்வையில் இணைப்பாட விதான செயற்பாடு என்றால் அது பாட நேரத்திலே செயற்படுகின்ற செயற்பாடு கிடையாது. பாடத்திற்கு புறம்பாக அதிலே தான் இணைக்கலை திட்டம். ஒரு காலத்திலே நாங்கள் படிப்பதற்கு முந்தைய காலத்திலே இதற்கு பெயர் புறக்கிருத்திய செயற்பாடு என்று சொன்னார்கள். புறக்கிருத்தியம், கிருத்தியம் என்றால் செயல். இப்போ புறக்கிருத்திய செயற்பாடு என்றதைத்தான் பின்னர் இல்லை கோ கரிக்குலர் என்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்கிற சொல்தான் புறக்கிருத்தியம். இது கோ கரிக்குலம், இணைக்கலை திட்டம். அதற்காக பாட நேரத்திலே தான் பாட்டு பயிற்சி, பாட நேரத்திலே தான் பேச்சு பயிற்சி, பாட நேரத்திலே தான் ஜவலின் எறிகிற பயிற்சி என்று கிடையாது. இவையெல்லாம் பாட நேரத்திற்கு புறம்பாக செய்ய வேண்டிய செயற்பாடுகள். ஆனால் என்ன செய்வது? துரதிர்ஷ்டம், ஆசிரியர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. 1:30 மணிக்கு பெல் அடித்தால் 2:30 மணிக்கு டியூஷனிலே நிற்க வேண்டும் என்கிற கடப்பாட்டிலே பிள்ளைகள் ஓடி விடுவதால் இதையும் இந்த இணைக்கலை திட்ட செயற்பாட்டையும் கலைத்திட்ட முறைசார் கலைத்திட்ட அமுலாக்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அதற்குள்ளே செய்து விடுவோம் என்று ஒரு நப்பாசையிலே பாடசாலைகளிலே இப்படி நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள். அது தவறு என்பது என்னுடைய வாதம். எனவேதான் இந்த தனியார் கல்வி நிறுவனம் அதை புரிதாக கூட பார்த்து கொள்ளலாம். தனியார் கல்வி நிறுவனங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளே வர வேண்டும். எடுத்த நேரமெல்லாம் டியூஷன் என்று வைப்பதால் இந்த பிள்ளைகளுடைய இணைக்கலை திட்ட செயற்பாடுகளுக்கு அது சாவு மணி அடிக்கிற ஒரு கைங்கரியத்தை மேற்கொள்வதாகத்தான் எனக்கு படுகிறது. இணைக்கலை திட்ட செயற்பாடுகள் நான் சொன்னேன், எங்கள் காலத்தை காட்டிலும் இங்கே இவர்கள் அறிக்கையிட்டார்கள். பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்களா என்றால் நான் பார்த்திருக்கிறேன். பல இணைக்கலை திட்ட செயற்பாடுகளுக்கு இந்த மிக குறிப்பாக தரம் 1 தரம் 2 வகுப்பிலே கூட பெற்றோர் ஆர்வப்படுவது கூட கலை விழாக்களுக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளை பாடுகிறது பேசுகிறது என்பதற்காக பிள்ளைகளை அழைத்து வருவார்கள். அழைத்து வந்து என்ன செய்வார்கள் என்றால் அந்த பிள்ளை பாடி முடித்தவுடன் அப்பா மாமா சித்தப்பா சித்தி என்று எல்லோரும் புறப்பட்டு போய்விடுவார்கள். தன்னுடைய பிள்ளை பாடினால் சரி, அதை பார்த்தால் சரி என்று போய்விடுவார்கள். அப்படி ஊக்குவிக்கிற பெற்றோரைத்தான் இன்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் ஒன்று என் வாழ்க்கை உண்டு என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குத்தான் நாங்கள் கற்பிக்கப் போகிறோமா என்கிற கேள்வி கூட இங்கே வருகிறது. எனவே இணைக்கலை திட்ட செயற்பாடு ஒரு பரந்த விரிந்த மனதை, இங்கே இவர்கள் சொன்னார்கள் இணைக்கலை திட்டம் என்பது பாட செயற்பாட்டோடு இணைந்து செல்வது இணைக்கலை திட்டம். ஒரு புதிய விளக்கத்தை கூட சொன்னார்கள், இணைந்து செல்கிற போக்கை கற்பிப்பது இணைக்கலை திட்டம் என்று. எனவே இணைந்து செல்கிற போக்கையும் அந்த இணைக்கலை திட்டம் கற்பிக்க வேண்டும். ஆனால் நடைமுறை யதார்த்தத்திலே இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன என்கிற அருணோதய கல்லூரியினுடைய கூற்றை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மறுபுறத்திலே பார்த்தால் அந்த சந்தர்ப்பத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்கிறார்கள்? இன்றைக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுடைய செல்வாக்கினால் எத்தனை பேர் இத்தகைய செயற்கிரமங்களுக்குள்ளே ஆட்படுகிறார்கள். அதனால் ஒரு வியாஸ்காந்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம், ஒரு சங்கக்காராவை நாங்கள் இழந்து நிற்கிறோம், ஒரு கில்மிஷாவை நாங்கள் இழந்து நிற்கிறோம் என்றால் இவர்கள் சொன்னதை போல புறநடையாகத்தான் ஒரு வியாஸ்காந்தும் கில்மிஷாவும் எழுந்து வந்திருக்கிறார்களே தவிர எல்லோருமே அப்படி இணைக்கலை திட்ட செயற்பாட்டுக்குள்ளே ஈடுபடுகிறார்கள் என்று பொருள் கிடையாது. அப்படி பார்த்தால் இணைக்கலை திட்ட செயற்பாடுகள் சார்ந்து பிள்ளைகள் ஆர்வம் செலுத்துகிற பண்பு மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்காக
பிள்ளைகளை தேடி பிடிப்பதற்கு படுகிற பாடு எனக்கு தெரியும். நான் என்னுடைய கருமம் சார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆட்களை கொண்டு வருவதிலே எள்ளளவும் நான் தலையிடுவது கிடையாது. இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நாள் என்னை கொண்டு வந்து உட்கார செய்து விடுவார்கள். ஆனால் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இந்த பிள்ளைகளை தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு அவர் தலையாலே நடக்கின்ற ஒரு செயற்பாடு கூட எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இணைக்கலை திட்டம் மீதான விருப்பு பிள்ளைகள் மத்தியிலே சற்று தளர்வடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் போட்டி சார்ந்த கல்வி உலகு. அந்த போட்டி பரீட்சைக்கான பல்கலைக்கழக வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற பொழுது போட்டி தன்மையிலே இருந்து பிள்ளைகள் விடுபட முடியாதவர்களாக சிக்கி தவிக்கிறார்கள். எனவே இணைக்கலை திட்ட செயற்பாடுகள் போதிய அளவிலே மாணவர்கள் மத்தியிலே எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தாலும் அவை போதிய அளவிலே பயன்படுத்தப்படுவதில்லை என்கிற யதார்த்தத்தை பேசிய பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அணியினர் இந்த வாதத்திலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி, பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து வழங்குகிற சிறந்த விவாதி யார் என்பதை அறிவதற்கு நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள். தனது அணிக்காக சிறந்த முறையிலே வாதிட்டு அதிக புள்ளிகளை பெற்று கொடுத்த அணித்தலைவி சைந்தவி இந்த சந்தர்ப்பத்திலே பரிசை பெறுகிறார். வாருங்கள் சைந்தவி. நல்லது நேயர்களே, நிகழ்ச்சி ஒளிப்பதிவு மேற்கொண்ட விபீஷன், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிற வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் ESP நாகரத்னம் ஐயா, ஊக்குவிப்பு பரிசில்களை மாணவர்கள் சார்ந்து வழங்குகிற பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர், அத்தனை பேர் சார்ந்தும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.